ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு வச்சு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான டேஸ்டியான சிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. முதல்ல உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோலை ஃபஸ்ட்டு சீவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி காய் துருவுறதுல உருளைக்கிழங்கு வச்சு இப்படி நம்ம சீவி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்பொழுது நல்லா கிறிஸ்பியாக வரும் நமக்கு சிப்ஸு. இல்லை காய் துருவுறதெல்லாம் இல்லை கத்திலே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கத்திலே மெல்லிசாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கத்திலையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாக போட்டுறாதீங்க பீஸ். அதுக்கப்புறம் எண்ணெயில் நம்ம பொரிச்சாலுமே கிறிஸ்பியாக இருக்காது, நமுத்து போன மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கத்தியில் பண்ணும்போது ஒரு சில பீஸ் மொத்தமாக வரும், ஒரு சில பீஸ் மெல்லிசாக வரும். காய் துருவுறதுலேயே நம்ம சீவி எடுக்கும்போது ஒரே ஈவனாக நமக்கு மெல்லிசாவே கிடைக்கும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு காய் துருவுறதுலேயே சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீவி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 4 5 பீசஸாக நம்ம வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக போட போகிறதில்ல. இப்போ நம்ம கொஞ்சம் விரல் சைஸ் அளவுக்கு அகலம் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், மெல்லிசா இல்லாமல். இப்படி கட் பண்ணதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ கலர் மாறாமல் இருக்கும் உருளைக்கிழங்கு, இல்லைனா கலர் கருப்பாயிடும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு நான் கட் பண்ணுற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடுறேன். இதே போல் இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 உருளைக்கிழங்குமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப கனமாக கட் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் பொழுது கிறிஸ்பியாக இருக்காது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தண்ணியில் இப்போ ஒரு 2-3 முறை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கணும். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்து நான் அலசிக்க போகிறேன். ஒரு 2 முறை அலசிக்க போகிறேன். அந்த மாதிரி தண்ணியில் நல்லா 2 முறை அலசி எடுத்துட்டேன். இப்போது தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் போட்டுக்கலாம். இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். ஒரு 2-3 நிமிஷம் நான் அப்படியே இந்த வடிகரண்டிலே விட்டுடுறேன். தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வடிகரண்டிலே தண்ணி நல்லா ட்ரை ஆக விட்டுட்டேன். இப்போது ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இந்த காட்டன் துணியில் இப்போது வடிகட்டி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியோட உருளைக்கிழங்கு எண்ணெயில் போடும்போது மேலே தெரிக்கும் எண்ணெய். அதனால் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு மேலேயும் துணி போட்டு இப்படி நல்லா தொடச்சி விட்டுட்டோம்னா போதும். ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகிடும். ரொம்ப ஈரப்பதத்தோடு நம்ம மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அப்புறம் மசாலாலாம் உருளைக்கிழங்குல பிடிக்காது. நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா நான் ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் இல்லைன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அந்த பிளேட்டில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறேன். கண்டிப்பாக இதில் கார்ன்ஃப்ளவர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நிறைய பேர் மைதா மாவு யூஸ் பண்ணலாமா, கடலை மாவு யூஸ் பண்ணலாமான்லாம் கேட்குறீங்க. இப்போது இந்த சிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். கடலை மாவெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக 5 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். காரத்துக்கு நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மட்டும் நம்ம உருளைக்கிழங்கோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டாலும் கட்டன்னு இருக்கும். கிறிஸ்பியாக இருக்கணும், ஆனால் கட்டன்னு இருக்கக்கூடாது சிப்ஸு. அதுக்கு ஏற்றது போல் நம்ம கார்ன்ஃப்ளவர் பார்த்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்குல சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் அப்படியே கலந்து கொடுத்துக்கிறேன். தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்குலேயே ஈரப்பதம் இருக்கும். நம்ம மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்ட மாதிரியும் ஆகும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம
கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா உருளைக்கிழங்க காட்டன் துணியில் போட்டு ட்ரையாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருந்த எல்லா மசாலையுமே ஃபுல்லாக சேர்த்து கலந்து கொடுத்துக்கிறேன். நான் எடுத்திருந்த உருளைக்கிழங்குக்கு 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் பார்த்து கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. இப்படி நம்ம திருப்பி திருப்பி கலந்து கொடுக்க மசாலாலாம் ஃபுல்லாக உருளைக்கிழங்குல ஒட்டிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம கலந்து கொடுக்க பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல திரும்பவும் ஈரப்பதம் இருக்கிறதுனால தண்ணி விட்ட மாதிரியே இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா போதும். மசாலா ஃபுல்லாக நல்லா ஒட்டிக்கும் உருளைக்கிழங்குல. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. நம்ம உருளைக்கிழங்குல மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெயை கடாயில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா ஒரு பக்கம் அது காஞ்சிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் நம்ம மசாலா வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்குல மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காய வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உருளைக்கிழங்குல தண்ணி விட ஆரம்பிச்சிடும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு எண்ணெயில் போட்டதுமே கரண்டி வச்சு கலந்து கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ லைட்டாக அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம போடும்போது எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு இருந்தது, இப்போ பாருங்கள் கொதியெல்லாம் அடங்கி மேலே வந்து அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் சிப்ஸ். அதனால் நல்லா வேக விட்டு எடுங்க. இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா சிப்ஸ்லாம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நம்ம என்ன தான் தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்தாலும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது வந்து தண்ணி விட்டுட்டே தான் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கரியில் நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கியிருப்போம். அதாவது உருளைக்கிழங்கு சிப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நார்மலாக நம்ம வாங்குற சிப்ஸ் ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் மெல்லிசா குச்சி சிப்ஸ் மாதிரி இருக்கும். இன்னும் சில சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். நீங்கள் கடையில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பேக்கரியிலலாம். இப்போ நம்ம அந்த ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கோம். நல்லா மொறுன்னு சூப்பராக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயில் போடும்போது ரொம்ப அதிகமாக ஒன்றா அள்ளி போட்டுற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் நீங்கள் எடுத்து போடுங்க. இந்த மாதிரி 1-2 வந்து ஒட்டி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நிறைய ஒன்றா ஒட்டி இருந்துச்சுன்னா கிறிஸ்பியாக இருக்காது, கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கும். ஆனால் உருளைக்கிழங்கு வெந்திருக்கும், ஆனால் கிறிஸ்பியாக இல்லாமல் போயிடும். சும்மா 1-2 இப்படி ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது சிப்ஸு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் எண்ணெயில் பார்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். சிப்ஸு சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு போகாமல் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு இந்த சிப்ஸ் வந்து வீட்டில் இருக்கவே இருக்காது. நீங்கள் செய்யும் போதே சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க. எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு சிப்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம வீட்லேயே சுட சுட நல்லா ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது கண்டிப்பாக சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.